ஒன் பாட் சாம்பார் மாதிரி பண்ண போகிறேன். இதுக்கு துவரம்பருப்பை போட்டேன், இதோடைய காயும் போட்டுருவேன். பெருங்காயம், அவரைக்காய் மொச்சை இதை போட்டு ஒரு 3 விசில் விட்டு வேக விட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் புளிஜாலம் விட்டு உப்பு மிளகாப்பொடி சாம்பார் பொடி போட்டு கொதிக்க விட்டு இறக்கிடுவேன். கொஞ்சம் உப்பு போட்டு 3 விசில் விட்டு வெந்ததுக்கப்புறம் சாம்பார் பொடி புளி தண்ணியெலாம் ஊற்றிக்கலாம். சாம்பாருக்கு காயும் பருப்பும் நல்லா வெந்துடுச்சு. இப்போ சாம்பார் பொடி போட்டுக்கிறேன். சாம்பார் பொடி இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுட்டு புளி தண்ணியும் ஊற்றி நல்லா கொதித்ததுக்கப்புறம் கடைசியில் கருவேப்பிலை பெருங்காயம் 2 மிளகா தாளிச்சு வேக வச்சுருந்த காயும் பருப்பில் சாம்பார் பொடி இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டு புளி தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். நல்லா 2 கொதி வந்ததுக்கப்புறம் இதில் கருவேப்பிலை பெருங்காயம் வரமிளகா தாளிச்சு கொதிச்சிடுத்து குழம்பு நல்லா கொதிச்சு கருவேப்பிலை